வணக்கம். திருக்குறள் திருவிவிலிய ஒப்பாய்வு. இப்போ இந்த ஒப்பாய்வில் மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். திருக்குறள் கிறிஸ்துவ நூல் இல்லை அப்படின்னு நான் தொடர்ச்சியாக பேசி வருகிறதை நீங்கள் அறிவீர்கள். இந்த காணொலியில் நான் அதனுடைய ஒரு இறுதி கட்டமாக இந்த ஒப்பாய்வில் திருக்குறள் கிறிஸ்துவ நூல் இல்லவே இல்லை அப்படின்றது நம்ம நிறுவ ஆதாரமான பல விஷயங்களை இதுல பேச இருக்கோம். அப்ப இந்த செய்தியை நீங்க கேட்பதற்கு முன்பாக உங்களுக்கு 2 பைபிள் வசனங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அங்கே பவுல் சொல்லி இருக்கிறதான ஒரு விஷயம், அஸ்திபாரத்தை குறித்ததான விஷயம். போடப்பட்டிருக்கிறதான அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இப்ப அஸ்திபாரம், கிறிஸ்துவத்தினுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நீங்க முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கலாத்தியர் 1:8-1:9 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அங்கேயும் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், பவுல் சொல்றாரு, பவுல் சொன்னதான சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்ப இந்த 2 வசனங்களையும் நீங்க உங்களுடைய ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இனி இந்த செய்தியை நீங்க கேட்கும்படியா அன்பா கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவத்தோட அடிப்படை கொள்கை என்ன? ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் நம்பிக்கை, விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் பாவத்திலே விழுந்தான், அந்த பாவத்தை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் உலகத்திற்கு வந்தார். அவர் வழியாக பிதாவோடு ஒப்புரவாகுதல், பிதாவை சென்றடைதல் அல்லது நித்திய ஜீவனை சென்றடைதல், பரலோகம் சென்றடைதல். அப்ப பரலோகம் போவதற்கு முதலாவது உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து வழியாக இருக்க வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரலோகம் செல்வது, இதுதான் கிறிஸ்துவத்துடைய அடிப்படை சித்தாந்தம். அப்போ 2 விஷயம் நமக்கு இதுல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு பாவ மன்னிப்பு, அடுத்தது மீட்பர், அதாவது இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மீட்பர். இது 2ஐயும் திருக்குறள் சொல்லி இருக்கிறதா? அதன் அடிப்படையில இந்த திருக்குறள் அப்படின்றது கிறிஸ்துவ நூலா இல்லையா நமக்கு தெளிவாயிடும். ஐந்தவித்தான் அப்படின்னு ஒரே வார்த்தையை மாத்திரம் இவர்கள் பிடித்து கொண்டு இயேசு இயேசு என்று உளறி கொண்டிருப்பதனால, நான் ஏற்கனவே இந்த ஐந்தவித்தானை குறித்து மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். அது கடவுளை குறித்ததான வார்த்தையை தவிர இயேசுவை குறித்தது அல்ல. திருக்குறள்ல பாவ மன்னிப்பு அப்படின்னு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆனா அப்படி ஒரு விஷயம் இருப்பதாகவே திருக்குறள் பதிவு செய்யல. நீங்க திருக்குறளை அதிகமா தேடி பிடிச்சு வாசிச்சுன்னு சொன்னீங்கன்னா, அங்க இந்த பாவம் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த வினை, தீவினை அப்படின்னா வரும். அப்ப தீவினை அச்சம் அப்படின்னு ஒரு அதிகாரத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க மிக தெளிவாக திருவள்ளுவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ ஏதாவது ஒரு தீவினை செய்தன்னு சொன்னா அந்த தீவினை உன்னை பின்தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த தீவினை மன்னிக்கப்படும், ஒரு கழுவாய் அதுக்கு இருக்கு அப்படிலாம் திருவள்ளுவர் பதிவு செய்யவே இல்லை. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்துல படித்ததான ஒரு திருக்குறள் மனப்பாடமா எல்லாருக்குமே தெரியும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இது அடிப்படை திருக்குறள். அடுத்தவன் நம்ம ஏதாவது தவறு செய்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது வரும் அப்படின்றதான் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அது மன்னிக்கப்படும் அப்படின்னா சொல்லப்படவே இல்லை. இது அடிப்படை திருக்குறள். நீங்க இன்னமும் நீங்க தொடர்ச்சியாக நீங்க அந்த வினை எச்சம் அப்படின்றத நீங்க வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு அதுல தெளிவா புரிஞ்சிடும். இவர்கள் கட்டி வைத்ததான அத்தனை பொய்கள் இங்க அவிழ்த்து போடலாம். 204வது குறள், மறந்தும் பிறன் கேடு சூழற்க அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் பிறன் கேடு சூழற்க. நீங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு துரோகம் செய்யலாம், ஒரு தீமை செய்யணும் நீங்க நினைச்சாவே அந்த எண்ணத்தை வைத்து அறம் என்கிறதான அந்த அறக்கடவுள் உங்களுக்கு அப்படியான தீமையை கொண்டு வைக்கும் அப்படின்றதான் இங்க சொல்லப்பட்ட செய்தி.
தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. இது 208வது திருக்குறள்ல அழகாக திருவள்ளுவர் சொல்றாரு. தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. நம்மளுடைய நிழல் நம்மளை விட்டு விலகவே விலகாது. நம்ம எங்க போனாலும் நம்ம நிழல் நம்மையே பின்தொடரும். அந்த ஊமையை சொல்லி அவர் சொல்றாரு, அப்படிதான் நீங்கள் செய்ததான தீயவை உங்களை விடாமல் பின்தொடரும். இதுல மறுபிறவி இந்த உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, அது 2வது விஷயமோடு நீங்க வச்சுங்க. ஆனா திருவள்ளுவர் இங்க சொல்றாரு, நீங்க செய்ததான வினை உங்களை பின்தொடரும். அப்ப இந்த பாவ மன்னிப்பு அப்படின்ற கான்செப்டே திருக்குறள்ல இல்லை. இந்த வினையை குறித்து தான் நீங்க உதாரணமா இன்னும் அதுக்கு விளக்கமா பார்க்கணும் சொன்னா, நாலடியார்ல நீங்க பார்த்தீங்கன்னா அதுல இந்த முன்செய் வினையை குறித்து பழவினை அப்படின்னு அதை சொல்லி அதுல நிறைய பாடல்கள் இருக்கும். அதுல அது ஒரு சின்ன ஒரு உதாரணமா சொன்ன கருத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது ஒரு பசுமாட்டு கூட்டம் மேய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பசுவோட கன்றை தனியா கொண்டு அந்த கூட்டத்துல நீங்க விட்டீங்கன்னு சொன்னா அது கரெக்டா ஓடி போயிட்டு அதனோட தாயோடு சேர்ந்து கொள்ளும். அதுபோல ஒரு மனிதனுடைய வினை, அந்த முன் வினை அல்லது பழ வினையானது அந்த மனிதனை போய் சேர்ந்து கொள்ளும் அப்படின்னு அங்க நாளடியார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல அவன் முன் ஜென்மத்தில் செய்த அந்த பாவங்கள் அவனை இந்த ஜென்மத்திலையும் தொடரும் அப்படின்ற மாதிரி தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதேதான் இந்த திருக்குறள் திருவள்ளுவர் எடுத்து அதை பயன்படுத்தி இருக்கிறார். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 207வது குறள்ல அவர் சொல்றாரு, எனைப்பகை உற்றாலும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். நீங்க யாரையாவது இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய ஆளை நீங்க முறைச்சுக்கிட்டா கூட அந்த அவனோடு உங்களுக்கு ஏற்பட்ட பகை கூட நீங்க என்ன செய்யலாம், அந்த பகையில நீங்க தப்பித்துக் கொள்ளலாமா? ஆனால் இந்த வினை பகையிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளவே முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கு. இதே வினையச்சத்தில் நீங்க இந்த 2வது குறள், அதாவது 202ல வரும். நீங்க பார்த்து சொன்னா ஒரு நெருப்பை விட மிக மோசமானது அப்படின்னு சொல்லி இந்த வினையை குறித்து பேசியிருப்பார். அப்ப நெருப்பு அப்படின்றது கிட்ட போனாதான் சுடும். ஆனா அதை விடவும் இந்த வினை அப்படின்றது, வினை பகை அப்படின்றது, நீங்க செய்ததான பாவம் அப்படின்றது உங்களை விடாமல் சுடும் அப்படின்னு அவங்க சொல்லப்பட்டிருக்கும். அப்ப நாம் செய்கிறதான வினை, அந்த தீவினை நம்மை பின்தொடர்கிறது அப்படின்றதான் திருக்குறள் சொல்லக்கூடியது. அப்ப இந்த தீவினையை தடுப்பதற்கு, மன்னிப்பதற்கு என்று எந்த ஒரு கழுவாயும் திருக்குறள் பதிவு செய்யவில்லை. அதனால திருக்குறள்ல பாவ மன்னிப்பு அப்படின்றதான விஷயமே பேசப்படவில்லை. அப்ப கிறிஸ்துவ சித்தாந்தம் பாவம் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு பேசியிருக்கு. ஆனா திருக்குறள் பாவமானது மன்னிக்கப்படாமல் தொடர்கிறது, அடுத்த பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அது தொடரும் என்பது போலதான் திருக்குறள் நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்னால் பாவத்தை மன்னிக்கிறதான ஒரு மீட்பரும் திருக்குறள் இல்லை அப்படின்னு நம்ம கண்டுகொள்ள முடியும். ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடம் வரான், நான் தான் பிதாவுக்கு போற வழி அப்படின்னு சொல்லிட்டார். பரலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த மேல் உலகத்துக்கு போவதற்கு மீட்பராகிய இயேசு கிறிஸ்து அவசியம் என்பது கிறிஸ்துவ சித்தாந்தம். ஆனா திருக்குறள் அப்படி சொல்லவில்லை. சாதாரண ஒரு திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இதுக்கு நீங்க ஏதாவது வேற மாதிரி அர்த்தம் சொன்னாலும் இன்னும் ஒரு திருக்குறள் உங்களுக்காக நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மிக கவனமா கேளுங்க. 346வது திருக்குறள். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும். இது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்ப வானோருக்கும் உயர்ந்த உலகம் போகிறதுக்கு ஒரு மீட்பர் அவனுக்கு தேவையில்லை. யான் எனது அப்படின்னு ஒரு செருக்கு அறுத்துட்டாவே அவன் பரலோகம் போய்விடுகிறான். பரலோகம் போவதற்கு ஒரு மீட்பர்,
ஒரு இரட்சகர் அவசியப்படவில்லை. அப்ப திருக்குறள்ல ஒரு மீட்பரை குறித்து பேசப்படவே இல்லை. கிறிஸ்துவம் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக சொல்லுகிறது. தோமா இங்க இயேசு கிறிஸ்துவ சொல்லியிருந்தா திருவள்ளுவர் அதை எழுதியிருக்கணும்ல. அப்ப இதன் அடிப்படையில திருவள்ளுவர் தோமா இந்த சந்திப்பு நிகழவே இல்லை அப்படின்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது இவர்களாக கட்டி வைத்ததான கட்டுக்கதை அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால இங்க தோமா வரவும் இல்லை, திருவள்ளுவர் சந்திக்கவும் இல்லை அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க முடியும். திருக்குறள் இருந்தே, திருக்குறள் சொல்லும் செய்தியிலிருந்து நம்ம பார்த்துக்கலாம். யான் எனது செருக்கறுப்பான் வானோருக்கு மேலுலகம் புகும், முடிஞ்சு போச்சு. இரட்சகர் அவசியம் இல்லை, தேவையில்லை. அதனால திருவள்ளுவருக்கு இயேசுன்னு யாருன்னே தெரியாது, அதனால அதை பத்தி அவர் எழுதலை, அவ்வளவுதான். அப்ப இந்த திருக்குறள் சொல்கிறதான இதே சித்தாந்தம் தான். யான் எனது என்ன செருக்கறுத்தால் அவன் மேல போவான் அப்படின்னு சொன்னா இடையில யாரும் தேவையில்லை மேலுலகம் போவதற்கு அப்படின்றது தான் திருமந்திரமும் உறுதி செய்யுது. நாம் திருமந்திர ஆய்வும் தனியாக செய்வோம். ஆனா இதுல இந்த திருக்குறள் சொல்வதை ஒத்து போவதால் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு திருமந்திர பாட்டு, தானே தனக்கு பகைவனும் நட்டாலும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினை பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமே. தானே தனக்கு தலைவனும் ஆமே. தலைவனாக தனக்கு தானே தலைவனாக யார் இருக்கிறானோ, அதாவது விழிப்படைந்த ஒரு ஆன்மாவாக யார் இருக்கிறானோ அவனே நண்பனாகவும் எதிரியாகவும் அவனுக்கு இருந்து கொள்கிறான். அவன் செய்கிறதான வினை பயனும் அவனே தான் அதை அனுபவிக்கிறான். மறுமை இம்மையும் அவனே முடிவு செய்து கொள்கிறான் அப்படின்னு அங்க திருமந்திரம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. யான் எனது எனும் செருக்கறுப்பவனை குறித்து. அப்ப தன்னை அறிந்தவன் தலைவனை அறிகிறான். இதுதான் திருமந்திரம் சொல்லுது. தன்னை அறிந்தவன் தலைவனை அறிகிறான். அப்படிப்பட்டதான் அந்த விழிப்படைந்த ஆன்மாவுக்கு வெளியிருந்து ஒரு இரட்சகர், ஒரு மேய்ப்பர் அவசியம் இல்லை பரலோகம் போவதற்கு. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள். ரொம்ப நல்லா கவனிங்க. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பார்கள். முன் ஜென்மத்தோடைய வினைகள், பழ வினைகள், அதை இவங்களை என்ன செஞ்சுறாங்களாம், முடிச்சு அவிழ்த்திடுவார்கள். பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். இனி வரக்கூடியதான அந்த கர்மங்கள், அந்த வினைகளை என்ன செய்யுங்க, பிடித்து பிசைவார்கள், வராம பார்த்துப்பாங்க அப்படின்னு அடுத்த ஒரு திருமந்திர பாட்டு சொல்கிறது. அப்ப இதன் அடிப்படையில திருமந்திரமும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. விழிப்படைந்த ஒரு ஆன்மா, தன்னை அறிந்த ஒரு ஆன்மா தலைவனை அறிந்து அது கடவுளை சென்று அடைகிறது. இடையில ஒரு மீட்பர், ஒரு மேய்ப்பர் அதற்கு அந்த ஆன்மாவுக்கு அவசியம் இல்லை. அதேதான் திருக்குறள் மிக தெளிவாக சொல்கிறது. யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோருக்கு மேலுலகம் போகும். அப்ப இதன் அடிப்படையில திருக்குறள் ஒரு கிறிஸ்துவ நூல் இல்லை. ஒரு இரட்சகரை குறித்து பேசாத ஒரு நூல், பாவ மன்னிப்பை குறித்து பேசாத நூல் எப்படி நீங்க கிறிஸ்துவ நூல் அப்படின்னு சொல்ல முடியும்? கடவுள் வாழ்த்துல ஐந்தவித்தான் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு இவர்கள் கட்டி வைத்ததான அத்தனை பொய்களும் இப்போது உங்கள் முன்பாக நான் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கேன். கிறிஸ்தவத்தின் அடிப்படை கொள்கையான பாவ மன்னிப்பு, அந்த பாவத்தை மன்னிக்க ஒரு மீட்பர் அவசியம் என்பதான அந்த அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிராக தான் திருக்குறள் பேசியிருக்கிறது. நீ செய்ததான வினை உன்னை விடாமல் தொடரும். நீ செய்ததான அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது. உப்பை தின்றவன் தண்ணீர் குடிக்க வேண்டும். நீ அடுத்தவனை செஞ்சினா அது உனக்கு சேரும். உன் நிழலை போல உன் பின் தொடரும். இதுதான் திருவள்ளுவர் நமக்கு சொல்லி இருக்கிறதான விஷயம். அப்ப திருக்குறள்ல பாவ மன்னிப்பும் இல்லை, பாவத்தை மன்னிக்க ஒரு இரட்சகரும் இல்லை. தன்னை அறிந்ததான, தான் எனது என்ற செருக்க விட்டதான ஒருவன் பரலோகம் போய்விடுகிறான். பரலோகம் போவதற்கு அவனுக்கு இயேசு அவசியம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவத்தின் சித்தாந்தத்தின்படி, கிறிஸ்துவ அடிப்படை விசுவாசத்தின்படி
பரலோகம் போவதற்கு இயேசு கிறிஸ்து அவசியம். அவன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதன் வழியாக அவன் நித்திய ஜீவனாகிய பரலோகத்திற்கு செல்ல முடியும். பிரியமானவர்களே, நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன கலாத்தியர்ல சொல்லப்பட்டதான அந்த வசனத்தை நீங்கள் இப்போது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பவுல் சொன்னதான சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷம் இல்லை. அப்ப தோமாவின் சுவிசேஷம் என்று சொல்லி தோமாவின் சுவிசேஷத்தை நம்பி இவ்வளவு பெரிய கட்டுக்கதைகளை கட்டி வைத்திருக்கிறான இவர்களை குறித்து நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். திருக்குறளில் இயேசு இல்லை, திருமந்திரத்திலும் இயேசு இல்லை, சைவ சித்தாந்தத்திலும் இயேசு இல்லை. அப்ப இவர்கள் சொல்கிறதான இயேசு யார்? இவர்கள் சொல்கிறதான சுவிசேஷம் என்ன? பவுல் சொன்னது போல இது வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம். உங்கள் கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பைபிளின் அடிப்படையில, பைபிளின் நம்பிக்கையின்படியாக நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். திருக்குறள் கிறிஸ்தவ நூல் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. காரணம், அதில் இயேசு என்ற மீட்பர் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. நன்றி. மீண்டும் திருக்குறள், திருமந்திர, திருவிவிலிய ஒப்பாய்வில் சந்திப்போம்.